இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்தில் நாம் இருப்பதுக்கு ஒரே ஒரு நோக்கம், நாம் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். நாம் அவரை போலவே மாற வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய சுபாவத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். என கண்பான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கனி கொடுக்கிற சுபாவங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய சுபாவத்தை கர்த்தர் கண்டு அவளை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை இந்த காலை வேளையிலே சிந்திப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்தால், அதற்கு அந்த தோட்டக்காரன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீயும் நானும் இத்தனை வருஷங்கள் தேவனை அறிந்திருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிற அனுபவம் இல்லை. இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், ஐயா, எங்களை ஜீவனோடு வைத்திருப்பது உமது சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாய், உம்முடைய கனி கொடுக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த காலை வேளை தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஜீவியம் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். தேவன் நம்மை அதை ஆசீர்வதித்து நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த காலையிலே நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள், மேலான எதிர்பார்ப்புக்கு மேலாக இருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆகவே தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், இது இருக்கட்டும், இதை வெட்டி போட வேண்டாம், இன்னும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த வருஷத்தை முடிக்கப் போகிறேன் தேவ ஜனமே. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவனை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோமானால் அதற்கான சுபாவங்களை கர்த்தர் நமக்கு தருவார். நானும் நீங்களும் மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இந்த உலகத்திலே ஜீவிப்போம். இருக்கிற நாட்கள் நாம் தேவனை மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த, தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையில் உளையான சேற்றிலிருந்தும் அவாந்தர வெளியிலிருந்து உன்னை அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அநேகருக்கு நீ மரணங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் பாவிகளாகிய நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து இன்னும் ஜீவனை கூட்டி கொடுத்தது எதற்கு என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே கனி கொடுக்க வேண்டும். அவரை போலவே அவருடைய சுபாவங்களை பெற்றுக்கொண்டு நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். என கண்பான தேவ பிள்ளை, ஒருவேளை நீ கனி கொடுக்காவிட்டால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் அதை வெட்டி போடுவேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லுகிறேன். எந்த சபையில் இருந்தாலும் நீ கனி கொடுக்கிற அனுபவம் உனக்கு இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் நீ தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய சிறந்த பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் மாறும் பொழுது தேவன் இதிலே பிரியப்படுகிறார். நம்முடைய சுபாவங்கள் கர்த்தருக்கேற்ற ஒரு காரியமாக இருந்தால்தான் தேவனை நடத்த விரும்புவதை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கனி கொடுக்கிற வாழ்க்கை உண்டாயா? தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சிந்தித்து பாருங்கள். கனி கொடுக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. கேட்போம். ஆண்டவரே, இன்னும் நான் ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோடு நாங்கள் நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். உலகம் ஒரு இருண்ட பகுதிக்குள் போய்கொண்டிருக்கும் பொழுது தேவனை அறிந்தவர்களாகிய நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கனி கொடுப்போம். கனிகளை கொடுக்க கர்த்தரிடத்தில் போவோம். அவர் நம்முடைய சுபாவங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பழுது பார்த்து ஆராய்ந்து பார்த்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த காலவெளியிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போய் கனி கொடுங்கள். அநேக மக்களுக்கு நாங்கள் கனி கொடுக்க எங்கள் சுபாவங்கள் மாற, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட கனிகளை நாங்கள் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன்.
சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.